அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல தங்கராஜுக்கு வந்து நம்ம பாக்யராஜுக்கு ப்ரமோஷன் கிடைச்ச விஷயம் தெரிய வருது. அதே மாதிரி இன்க்ரிமெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க இல்லை, அதை ஏன் வீட்டில் சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அடுத்ததா ரேவதி கிட்ட கேட்கும். ரேவதியும் எதுவுமே தெரியாத மாதிரி, அண்ணனும் இத்தனை வருஷமா பேங்க்னு சொல்லிட்டு பேங்க்லே கடையாக கடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு வழியா அதுக்கு ப்ரமோஷன் கிடைச்சது ரொம்ப நல்ல விஷயம் தானேங்க. எனக்கும் இந்த விஷயம் தெரியாது, நீங்கள் சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கே இந்த விஷயம் தெரியுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, சரி கொஞ்சம் உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. பசங்க கிட்ட இங்கே விளையாடணும், எங்கேயும் போகக்கூடாது, அப்பாவுக்கு சின்னதாக கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதுக்கு அம்மா ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரேவதி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இவர் எதுக்காக என்னை தனியாக கூட்டிகிட்டு போனோம், ஒருவேளை அண்ணன் விஷயம் தெரிஞ்சதுனால ஏன் சொல்லலைன்னு சொல்லிட்டு என்னை போட்டு அடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே போகிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தங்கராஜ் இருந்துட்டு ரேவதி கிட்ட, உண்மையாகவே உங்கள் அண்ணனுக்கு ப்ரமோஷன் ஆன விஷயம் உனக்கு தெரியவே தெரியாதா, இல்லை தெரியாத மாதிரி என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைங்க நிஜமாவே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி கன்னத்திலே பலார்னு ஒன்று விடுறாங்க. அதுக்கடுத்தது எதுக்காகங்க இப்போ அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்கள் அண்ணனுக்கு கீழே ₹1 விழுந்தா கூட உனக்கு தான் முதல்ல ஃபோன் பண்ணார், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு உனக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.